ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போறேன்னா, ஜே பேபி. ஊர்வசிக்கு 5 பசங்க இருப்பாங்க. அதில் மாறன், தினேஷ் 2 பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா சில காரணத்தினால 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க. ஏன் பேசாமல் இருப்பாங்கன்ட்டு என்ன ரீசன்ட்டு வந்துட்டு அது நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 2 பேருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வரும். அப்போ போலீஸ்காரர் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அப்போது போலீஸ்காரர் சொல்வார், இது மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்கிறாங்கோ, அவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணி போய் உங்கள் அம்மாவை இட்டுன்னு வாங்க கொல்கத்தாவிலேருந்துன்ட்டு சொல்லுவாங்க. அப்புறமா 2 பேரும் மாறன் தினேஷும் 2 பேரும் கொல்கத்தாக்கு போவாங்க. அப்புறமா எதனால ஊர்வசி வந்துட்டு வீட்டை விட்டு போனாங்க, ஏன் கொல்கத்தாக்கு போய் இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை எப்படி கூட்டின்னு வந்தாங்களா இல்லையான்ட்டு இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தில் மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஊர்வசின்னு ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டிங் ஆகட்டும், காமெடி, இமோஷ்னல் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தினேஷும் மாறனும் 2 பேர் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் பேசாமல் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க 2 பேரும். அப்படியே சென்டரில் காமெடிஸங்கெல்லாம் பண்ணுவாங்க. மாறன் சில சில டைலாக்ஸ் நல்லா இருக்கு படத்தில். நாராயண் அவரும் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி. அதில் கொல்கத்தாவில் அவர் நாராயண் இருப்பார்ல, ஸோ அவர் தான் அந்த ரியல் கேரக்டரோட அந்த படத்தோட அப்படியே ஆக்ட் பண்ணியும் கொடுத்துருக்குறாரு. அவர் கேரக்டர் அவரே ப்ளே பண்ணியிருந்திருப்பார் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போவோம். செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் க்ளம்ஸியாக பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன் அவங்க வீட்டை விட்டு போனாங்கோ, அது அப்புறமா இங்கே கொல்கத்தான்ட்டு ரெண்டும் இதாக பண்ணி காமிச்சிருப்பாங்க, ரெண்டும் ஒன்றா பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்திருக்குது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அது படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓவரால் இந்த மூவி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிக்குது. ஸோ ஓடிடியில் எல்லோரும் போய் பாருங்கள்.